லக்னத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் சார். 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது பெரிய யோகத்தை செய்யும். ஒரு எடுத்துக்காட்டா புதன் இருந்ததுன்னா படிப்பில் பிரமாதமாக வருவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. இது மாமனார் கூட மாமன் கூட ஒத்து போகிறதெல்லாம் நல்லா இருக்கும். ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, தன்னுடைய இன்டெலெக்சுவலாலேயே பொருள் சேர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. காலி இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது இவங்களுக்கு. இப்படி பேசிட்டே போகலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கு அது மாதிரி தான். ஆனால் 9ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் சனி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே சிக்கல் ஆரம்பிச்சுக்கிறோம். எது உடன்ஜென்ம லக்னத்திற்கு 9, 5, 10 முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவன் இருக்கில் திடமுறும் பிதாவுக்கு இனம். அதாவது சூரியனோ சனியோ செவ்வாயோ உட்காந்ததுன்னா பஞ்சாயத்து ஐப்பு இருந்தாப்புன்னு கேப்புன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாப்பனார் செத்து போயிடுவார்னு அர்த்தம்னா அப்படிலாம் கிடையாது. 9ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் சனி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் பிறந்ததும் தகப்பனார் தான் செய்யக்கூடிய தொழிலை மாற்றுவார், அல்லது தொழிலை அப்படியே வச்சுக்கிட்டு இடம் விட்டு இடம் மாறுவார். மொத்தத்தில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து அந்த குழந்தை பிறந்ததுமே வரும். அதுலேயும் குறிப்பாக அந்த தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் செவ்வாய் சனி தசை நடக்குதுன்னு வைங்க, அந்த டைமில் தகப்பனார் வந்து தொழிலுக்காக கூடுதலாக பாடுபடுவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் தான் வருமே தவிர, அதை விட்டுட்டு 9ல் சூரியன் இருக்குது காரவ பாவனாஸ்தி, 9ல் செவ்வாய் இருக்குது குடும்பத்தை பிரிச்சுவிடும், 9ல் சனி இருக்குது அதனால் ஆயில காலி பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போகிறதுங்கிறது தவறான முன்னுதாரணம். அவங்களுக்கும் ஆயுசு பலம் தகப்பனாருக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், கவலையே விட வேண்டாம்.